லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்பா சக்தி வா வா வா. சந்தோஷமா வருவான் நீ. ஏனா இது ஏன் வீடு. என்ன சக்தி திடீர்னு மனசு மாறி வீட்டுக்குள்ள வந்துட்ட? நீ உன் பிடிவாதத்தை அவ்வளவு சீக்கிரம் விடுற ஆள் இல்லையே. அண்ணி, நான் ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல பின்வாங்கவே மாட்டேன். நம்ம வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. பூஜா. அதுக்கு ஆதாரமும் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன சொல்ற சக்தி? நீங்களே பாருங்க மாமா. சக்தி குடு. பாத்தியா? அடி பாவி. அப்பா பாத்தீங்களா என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கானு? இவ்ளோ வேலைய பண்ணிட்டு எப்படி சக்தி மேல பழிய போட்டா பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல சக்தி மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு. இனிமே என்னப்பா, அந்த பூஜாவை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டியதா. ஏய் பூஜா, ஏய். அவ வெளியில போயிருக்காம்மா. அண்ணி இருங்க இருங்க, முதல்ல அத்தை வரட்டும் பாத்து. என்ன நம்மளே பூஜாவை வெளியில அனுப்பிட்டா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? எது நடந்தாலும் அது அத்தை முன்னாடியே நடக்கட்டும். கரெக்டா சொல்லிட்ட சக்தி. ரங்கநாயகி வரட்டும். பூஜாவை பத்தி ரங்கநாயகி இப்பயாவது புரிஞ்சுக்கட்டும். அப்பா இந்த பூஜாவோட சாப்டர் இன்னையோட முடிஞ்சது. சக்தி இந்த வீடியோ டெலீட் ஆயிராம பத்திரமா வச்சுக்கோ. என்ன அது எப்படி அண்ணி டெலீட் ஆகும்? அதெல்லாம் ஆகாது. அந்த பூஜாக்கு போன்ல இருக்கிறது தெரிஞ்சு டெலீட் பண்ணிட்டா என்னப்பா? சரிம்மா. சக்தி சரண்யாவுக்கு இந்த வீடியோ என் மொபைல்ல காப்பி பண்ணி வச்சுக்கோ. சரியா? நீ எனக்கு இன்னொரு காப்பி அனுப்பு, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஆமாம்மா. ஏய் சக்தி. என்னன்னு சக்தி எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்னு யோசிக்கிறியா? பத்திரத்தை மாத்தி வச்சது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்படியாமா? யாருமா? வேற யாரு? பூஜா தான். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. வெற்றி, முதல்ல அத்தைக்கு போன் பண்ணி வர சொல்லு. ஆமா சக்தி, இப்போ பூஜா தான் மாத்தனாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குல்ல? அதெல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல உங்க அம்மாவை வர சொல்லு. ஏய், யார் உன்னை உள்ள விட்டது? என்ன என்ன வெற்றி இவ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வரா? நீயும் பாத்துக்கிட்டே இருக்க. ஏய், ஏதோ பெரிய இவளாட்டம் சேலஞ்ச் பண்ண. இந்த பத்திரத்தை மாத்துனது யாருன்னு தெரியற வரைக்கும் வீட்டுக்குள்ள வர மாட்டேன்னு சொன்ன. இப்ப எதுக்கு உள்ள வந்து நிக்கிற? ஓ, பசிக்குதா? சோறு ஏதாவது வேணுமா? கேட்டிருந்தா வாசல்ல எடுத்துட்டு வந்து போட சொல்லிருப்பேன்ல. சக்தி சக்தி இப்ப எதுக்காக அவளை அடிச்ச? சக்தி சொல்லு, என்ன புதுசா கை நீட்டுற பழக்கம்? பாருங்க உங்க கண்ணு முன்னாடி இந்த சக்தி எப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு. இன்னொரு வார்த்தை பேசின கொல்ல உடைச்சிருவேன். சக்தி, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அடுத்த வாட்டி ஓங்கன கை நிக்காதுன்னு. நீ கேட்டியா? திரும்ப திரும்ப என் வழிக்கு வந்த, இப்ப வாங்கி கட்டிக்கிற. ஏய், என்ன பார்த்து பேசுடி. உண்மை என்னன்னு நிரூபிக்காம ஏதோ பெருசா வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்ன. இப்ப எதுக்குடி வந்த? அப்படி கேளுங்க. இத கேட்க போய் தான் என்ன அரைஞ்சிட்டா இவ. ஏய், இப்ப அத்தை கேக்குறாங்கல்ல, சொல்லு. சக்தி சொல்லு, எதுக்காக வந்த? உண்மை எதுன்னு கண்டுபிடிச்சதுனாலதான் உள்ள வந்த. இல்லனா செத்தாலும் இந்த சக்தி உள்ள வரமாட்டான்னு உங்களுக்கு தெரியாதா அத்தை? என்ன என்ன உண்மை? சரண்யா, இவ என்னமா சொல்றா? எல்லாத்தையும் அவளே சொல்லுவாமா, கேளுங்க. என்ன பூஜா சொல்லவா?
என்ன என்கிட்ட கேக்குற? ஏதாவது புது டிராமா ஏதாவது பண்ண போறியா இப்போ? டிராமா பண்ணது நான் இல்ல, நீ. டிராமா பண்ணி உங்களை ஏமாத்தலான்னு பார்த்தா, ஆனா நீங்க எதுக்கும் மசியில அவசரப்பட்டு வீட்டு வாசல்லயே இருக்கிறன்னு வேற சொல்லிட்டா. எப்படி வீட்டுக்குள்ள வர்றதுன்னு இவளுக்கு தெரியல. அதனாலதான் இவ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சக்தி, நான் கேட்டதுக்கு நீனும் பதிலே சொல்ல மாட்டேங்கிற. ஆதாரம் இப்போ உன்கிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு. சக்தி, அந்த ஆதாரத்தை காட்டுமா? பாத்தீங்களா அத்தை? இல்லை இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணவா? பூஜா, ஆதாரம் வேணும்னு குதிச்சியே, இப்ப என்ன சொல்ல போற? அந்த வீடியோல இருக்கிறது நானே இல்லன்னு சொல்வாளோ என்னமோ. பூஜா, என்ன இதெல்லாம்? அத்த இல்ல, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. இதுல என்ன தப்பு நடக்க முடியும்? ஏய், நீ தான் ஹோட்டலுக்கு போயிருக்க, நீ தான் அங்க புஷ்பாவை பார்த்திருக்க, நீ தான் மீனாட்சி அம்மா வீட்டு பத்திரத்தை புஷ்பா கிட்ட கொடுத்திருக்க. இப்ப முழுசா மாட்டிக்கிட்ட. ஏன் பூஜா இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்க? ஒத்துக்கோ. அப்புறம் இந்த மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அம்மா காலில் விழுந்து அழுவியே, இன்னும் பண்ணலையா? பண்ணு 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 பண்ணு, அழ ஆரம்பிப்பா. இல்ல வெற்றி, அது வந்து ஏய் சிக், வாய மூடு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அப்படி என்ன வெறி உனக்கு? உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை. ஏன் அக்கா கல்யாணத்தை நிப்பாட்டின நீ? அங்க அத்தனை பேரும் அவ்வளவு வருத்தப்பட்டாங்களே, அப்ப கூட உனக்கு தோணல நாம பண்ணது பெரிய தப்புன்னு? அவ்வளவு வன்மம் உனக்கு இல்ல? என்ன சொன்ன? வெற்றி எனக்கு பணம் தரக்கூடாதா? வெற்றி இந்த வீட்ல எதுவுமே சம்பாதிக்கலையா? அத்தை உன் மேல கொஞ்சம் இறக்கப்பட்டா நீ அம்மாவையும் பையனையும் பிரிக்க பாக்குறியா? போயும் போயும் புஷ்பா கூட சேர்ந்துக்கிட்டு நீ இவ்ளோ பண்றியே. இப்ப பாரு யார் வீட்டு மானம் போகுது? இந்த வீட்டு மானம். ஊரெல்லாம் நியாயம் பேசுற ரங்கநாயகி அம்மா இப்ப சரியா யோசிக்காம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னு ஊரு பேசுமா பேசாதா? அத்த பாருங்க, அவ எப்படி எல்லாம் பேசுறான்னு. அவ கேக்குறது நியாயம் தானே பூஜா? நீ சொன்னதை கேட்டு நானும் போய் அங்க எல்லாரும் முன்னாடியும் சொன்னேன், சக்தி தான் பத்திரத்தை மாத்திட்டான்னு. ஆனா பண்ணதெல்லாம் நீ. இப்ப யாருக்கு உன்னால கெட்ட பேரு? எனக்கு தானே. சொல்லுடி, ஏன் அப்படி பண்ண? அத்த நான் உண்மையை சொல்லிடுறேன். மீனாட்சி அம்மா வீட்டு பத்திரத்தை ஒளிச்சு வச்சது நான் தான். அது சக்தி மேல உள்ள கோவத்துல தான் தப்பு பண்ணிட்டேன். அது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா சத்தியமா நம்ம வீட்டு பத்திரத்தை நான் மாத்தி வைக்கல. அத அடக்க வச்சது நிச்சயமா சக்தி தான். இப்படி நல்லா மாட்டிக்கிட்ட பின்னாடியும் நடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வீடியோல
என்ன ரெக்கார்ட் ஆயிருக்கோ அத மட்டும் ஒத்துக்கிறான். பயங்கரமான ஆளுப்பா இந்த பூஜா. அப்போ அந்த இன்னொரு வீடியோவும் போட்டு காட்டு சக்தி. இன்னொரு வீடியோவும் போடவா பூஜா? என்னது இன்னொரு வீடியோ இருக்கா? இன்னொரு வீடியோ இருக்குன்னு வெற்றி சும்மா சொன்னதுக்கே ஏன் இவ்வளவு பதற பூஜா? அப்போ நீ புஷ்பா கிட்டயும் நம்ம வீட்டு பத்திரத்தை மாத்தி வச்சத பத்தியும் பேசுனியா? இல்ல இல்ல அது கிடையாது. நான் சொல்ல இங்க வந்தது பாரு, நீ சொன்ன வரைக்கும் போதும். அதான் எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு நீ பண்ண காரியம். பூஜா, நீ இந்த அளவுக்கு மோசமா நடந்தப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. இப்ப நீ பண்ண காரியத்தினால அங்க ஒரு பொண்ணோட கல்யாணமே நின்னு போச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னால நானும் அதுக்கு காரணமாயிட்டேன். பூஜா, நீ இன்னொரு வாட்டி இப்படி நடந்துக்காத. இது ரொம்ப அசிங்கமா இருக்கு. பத்திரத்தை மாத்தி வச்சது நீதான்ற உண்மையும் ஒருவேளை இந்த வீடியோல இருந்திருந்தா இப்போ நீ எங்க இருந்திருப்ப தெரியுமா? அதான் சொன்ன நீ இது எனக்கு நிரந்தரமான இடம்னு. இப்ப புரிஞ்சிருக்குமே நான் சொன்னது. எல்லா உண்மையும் தெரிஞ்சதும் அம்மா பூஜாவை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். அண்ணா, முதல் தடவையா அம்மா பூஜாவை திட்டிருக்காங்க. அதுவே பெரிய விஷயம்னு. இனிமே பூஜா சொல்ற எல்லா விஷயத்தையும் அப்படியே நம்பிட மாட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் திடியா. நீ மட்டும் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலன்னா நான் இன்னும் இந்த வீட்டு வாசல்ல தான் இருந்திருப்பேன். நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கே நீங்க தான் காரணம். விடுங்க நீ, இதுக்கெல்லாம் நாங்க சரி, சக்தி தான் கூப்பிடுறா. ஸ்பீக்கர்ல போடுக்கா. சொல்லு சக்தி. அக்கா, பத்திரத்தை மாத்தி வச்சது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. யார் நீ? வேற யாரு? அந்த பூஜா தான். பூஜாவா? அவ ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ எப்பவுமே அப்படிதான்க்கா. மத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா அவளுக்கு பொறுக்காது. பூஜா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதும் அத்தனை பேரும் அவளை திட்டாங்கக்கா. இனிமே அவ என்ன பேசினாலும் யாரும் அவ பேச்ச நம்ப மாட்டாங்க. நல்லா வேணும் அவளுக்கு. சரி சரி, அவ எப்படியே போட்டும். நீ இதெல்லாம் பண்ணலன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதுல? ஆமாக்கா. அது போதும் சக்தி. அக்கா, பூஜா தான் பத்திரத்தை மாத்தி வச்சான்னு தெரிஞ்சதும் அன்னைக்கு அவ என் மீனாட்சி அக்காவை பார்த்து திருடின்னு சொல்லிட்டா.
அவ கண்ணத்துல நானே அறையணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சூழ்நிலை முடியாம போச்சு. எனக்கு இப்ப திருப்தியா இருக்கும். அக்கா, நான் விட்ட ஒரு அறை எல்லாத்துக்கும் சேர்த்துதான். அவ பெரிய இவளாட்டம் யமுனாக்காவை அசிங்கப்படுத்தினா, அம்மாவை அசிங்கப்படுத்தினா, என்கிட்ட வசமா சிக்குவா. ஒரு நாள்னு ஒரு நல்ல சான்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சிக்கனா. நான் அடிச்ச அடியில அவ பொறி கலங்கி போயிட்டாக்கா. கலக்கிட்டக்கா. இதுதான் சக்தி அக்காங்கிறது. சூப்பர்க்கா. நீ மட்டும் ஐஏஎஸ் ஆயிருந்தேன்னு வை, எங்கேயோ போயிருப்ப. சக்தி அக்கா, சாரிக்கா. ஐஏஎஸ் பத்தி உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், உளறிட்டேன். சாரிக்கா. மறந்தா தானடி ஞாபகப்படுத்த. எப்பவும் என் மனசுக்குள்ள அந்த நினைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இப்போ அதை பத்தி எல்லாம் யோசிக்க முடியாத சுச்சுவேஷன். அதான் பேச அக்கா, அந்த பூஜா முகம் அப்படி செத்து போயிருக்கும்ல. பின்ன அவளுக்கு நல்லா வேணும். வேணும்க்கா. சில்லு குட்டி கலக்கோ கலக்குன்னு கலக்கிருச்சே. யோ சேட்டு, வாங்க தம்பி. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இன்னொரு தடவை என் குடும்பத்தில் உள்ளவங்களை பத்தி விசாரிச்ச அவ்வளவுதான். யோ, உன் மேல நான் வச்சிருந்த மரியாதை எல்லாம் நேத்தோட போயாச்சியா? தம்பி, நீங்க இப்படி கோவப்பட்டா நான் என்ன செய்யறது? நான் தான் எல்லாத்தையும் தெளிவா உங்ககிட்ட சொன்னனே. முதல்ல பேசாத. நான் இப்ப இங்க வந்தது என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கறதுக்காக இல்ல. ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இத பார், அந்த 20 லட்ச ரூபா பணத்தை சக்தி கிட்டயோ மீனாட்சி அம்மா கிட்டயோ நீ கேட்கக்கூடாது, சரியா? உன் பணத்துக்கு நான் பொறுப்பு. நானே உன் பணத்தை கொண்டு வந்து தருவேன். அப்படி ஒரு வேளை பணம் வரலனா நீ என்ன மட்டும்தான் கேட்கணும். இன்னொரு தடவை பணம் கேட்டு மீனாட்சி அம்மாவையோ இல்ல சக்தியோ நீ போய் பார்த்த, சத்தியமா கேட்க மாட்டேன் தம்பி. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதை மீறி நான் எதையும் செய்ய மாட்டேன் தம்பி. நேத்து நீ என்ன நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டேல, அதுக்கு நீ செய்ய போற ஒரே ஒரு உதவி இது மட்டும்தான். இங்க பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், உனக்கு பணம் வரலனா நீ என்ன கேளு. அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுத்துறாத, சொல்லிட்டேன்.